அவள் ஒவ்வொரு அடியாக முன்னே வந்து கொண்டிருக்க ஆகாஷ் ஒவ்வொரு அடியாக பின்னோக்கி நகர்ந்து சுவரில் சாய்ந்து நின்றான். ஏய், இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. என்னை பற்றி உனக்கு தெரியாது. கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்று அவன் எச்சரிக்கையாக கேட்டான். புவனாவோ அவனை பார்த்து சிரித்தாள். என்ன, ஊசி எடுத்துக்கிட்டு வந்து ரத்தம் எடுப்பீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளவு தானே பண்ணுவீங்க என்று கிண்டலாக கேட்டாள். ஏய், என்னடி, என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ இளக்கரமாக போச்சா? நான் ஒரு ஆம்பளை, என்ன தான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு. இப்படி ஒரே ரூமில் தனியாக நின்றுக்கிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்று சொல்லி கொண்டிருந்தவனின் பேச்சு பாதையிலேயே நின்று போனது. ஏனெனில் புவனாவோ இன்னும் அவன் அருகே நெருங்கி வந்து நின்றிருந்தாள். அப்புறம் என்ன செய்வீங்க? செய்யுங்க பார்ப்போம் என்று சவால் விட்டாள். ஆகாஷ் அப்படியே நின்று விட்டான். புவனாவோ மெதுவாக சிரித்தபடி, ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, பண்ணுங்க என்று அவனை இன்னும் நெருங்கினாள். இங்கே இங்கே பாரு, சும்மா இப்படி கிட்ட வந்து பயமுறுத்திட்டு இருக்காத. என்ன பண்ணணும்னு சொல்லு என்று அவன் தடுமாறிய குரலில் கேட்டான். என்ன வேணாலும் பண்ணலாம், என் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணால் மட்டும் போதும் என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஆகாஷோ புருவத்தை சுருக்கினான். என்ன வேணும்னாலாம் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான். புவனாவோ தரையை பார்த்தபடி சிரித்தாள். என்ன வேணாலும்னா என்ன வேணாலும் தான் என்று சொல்ல அந்த பதிலில் ஆகாஷின் மூச்சே கனத்தது. ஒரே வேகத்தில் அவள் அருகே வந்து அவளை சுவரோடு சாய்த்தான். அவனது இரு கரங்களும் அவளது தோடு அருகே சுவரில் பதிந்தது. அவனது முகம் அவளது முகத்திற்கு மிக அருகில். நீ ஏதோ சரியில்லை, என்னன்னு சொல்லு என்று அவன் ஆழமாக கேட்டான். புவனாவோ அவன் கண்களை நேராக பார்த்தாள். இங்கே பாருங்க, நான் சரியாத்தான் இருக்கேன், நீங்கள் தான் அடிக்கடி சரியில்லாமல் மயங்கி விழுறீங்க என்றாள். ஆகாஷோ அவளை கூர்ந்து பார்த்தான். இங்கே பாரு, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. அன்னைக்கு சும்மா உன் இடுப்பில் கை வச்சதுக்கு என்னோட கன்னத்தில் அப்படி அரைஞ்ச. ஆனால் இப்போ நீ பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்று அவன் மெதுவாக சொன்னான். தரையை பார்த்தபடி நின்றிருந்த அவளது முகத்தை தனது விரல்களால் நிமிர்த்தியவன், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? நீ என்ன லவ் பண்ணுறியா என்று நேராக கேட்டான். அந்த கேள்வியில் புவனா ஒரு நொடி தடுமாறினாள். பிறகு மெதுவாக அவனது கைகளை தனது கன்னத்திலிருந்து பிடித்து கொண்டவள், அதையே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். ஆகாஷோ எரிச்சலுடன் மூச்சை இழுத்தான். என்னது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீ அதை என்கிட்டயே திருப்பி கேட்டுட்ருக்க. கேட்டதுக்கு பதில் சொல்லு என்றான் அவன். புவனாவோ அவனை பார்த்தபடி மெதுவாக சிரித்தாள். என்னோட கேள்விக்கும் உங்களோட கேள்விக்கும் பதில் ஒன்று தானே, அதை யார் சொன்னா என்ன என்று கேட்டாள் அவள். உடனே ஆகாஷ் அவள் அருகே இன்னும் நெருங்கினான். எனக்கு உன் மேலே லவ் வரல, போதுமா என்று சொல்லிவிட்டு திரும்ப முயன்றான். ஆனால் அடுத்த நொடியே புவனா அவனது கையை பிடித்து இழுத்தாள். அவள் இழுத்த வேகத்தில் அவன் அவள் மீது மோதியபடி நின்றான். இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. இருவரின் கண்களும் 1000 காதல் பாஷைகளை பேசிக்கொண்டிருக்க உதடுகளோ மௌனத்தை மட்டுமே சுமந்து நின்றது. அதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ போக விடு என்று ஆகாஷ் சொல்ல, புவனாவோ உடனே, பிடிக்கலன்னா அன்னைக்கு காரில் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டீங்க? ஆகாஷோ குழப்பமாக பார்த்தான். ஹேய், இது என்ன புது கதையாக இருக்குது? நான் என்ன பண்ணேன் என்று கேட்டான் அவன். உங்களுக்கு எதுவுமே தெரியாதா என்று புவனா கேட்க, இல்லை, எனக்கு எதுவும் தெரியல, நான் மயங்கிட்டேன் என்று அவன் சொன்னான். புவனாவோ அவனது விழிகளை ஆழமாக பார்த்தாள். டாக்டர், உங்களுக்கு எனக்கு நடுவில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் 10 மாதத்தில் குவா குவான்னு உங்கள் புள்ள சத்தம் இந்த வீட்டில் கேட்க போகுது என்றாள். அடுத்த நொடியே ஆகாஷ் அதிர்ச்சியில் கையை ஓங்கினான். ஏய், இப்படியெல்லாம் போய் சொல்லி என் கூடவே ஒட்டிக்கலான்னு நினைக்காத. உன்னை நல்ல பொண்ணுன்னு நினச்சா எதுக்காக இவ்வளோ பெரிய பழியை என் மேலே தூக்கி போடுற என்று கோபமாக கேட்டான். ஆனால் அவன் கையை புவனா உடனே பிடித்து கொண்டாள். நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் என் கூட நெருக்கமாக இருந்தீங்க என்று அவளும் உறுதியாக சொன்னாள். ஆகாஷ் உடனே பதறிப்போனான். இங்கே பாரு, தேவையில்லாமல் பொய் சொல்லாத. ஏதோ ஆசையில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டேன்,
அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லாத என்று அவசரமாக சொல்லிவிட்டான். அவனை பார்த்தபடி புவனா மெதுவாக சிரித்தாள். அப்போ தெரிஞ்சுதான் கிஸ் பண்ணினீங்களா? நான் கூட ஏதோ எமோஷனில் டென்ஷனில் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீங்க. இதில் ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி நீ என்ன பண்ணன்னு என்கிட்டயே கேட்குறீங்கல்ல என்று கேட்டாள். அந்த நொடியே ஏதோ அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டதை உணர்ந்த ஆகாஷ் பேச்சிலிருந்து சிலையாக நின்றான். என்ன டாக்டரே, நான் என்ன உங்களோட லேபில் டெஸ்ட் பண்ணுற எலின்னு நினச்சிங்களா என்று புவனா உருவத்தை தூக்கி கேட்டாள். ஆகாஷ் இன்னும் அவள் சொன்ன விஷயத்திலிருந்து வெளியே வராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அன்னைக்கு நான் உங்களை ஏதோ எமோஷனில் கட்டி பிடிச்சிட்டேன். உங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு. அதனால் மறுபடியும் அதே மாதிரி ஏதாவது ஆகுதான்னு பார்க்க என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படித்தானே என்று அவள் இன்னும் அவனருகே நெருங்கி கொண்டே கேட்டாள். ஆகாஷ் உடனே தடுமாறி ஏய் அப்படிலாம் இல்லை என்று சொல்ல, அப்போ எப்படி என்று அவள் வேகமாக கேட்டாள். நான் சும்மா என்று அவன் வார்த்தையை தேட புவனா உடனே அவனது சட்டையை பிடித்து இழுத்தாள். சும்மாவா என்று அவள் விழிகளை சுருக்கி கேட்டாள். என்ன டாக்டரே, இதை கூட புரிஞ்சிக்க முடியாத முட்டாளானா? அவள் கேட்ட அந்த கேள்வியில் ஆகாஷ் அப்படியே அமைதியாக நின்றான். அவன் கோபமாக பேச முயற்சி செய்தான். ஆனாலும் அவன் கண்களில் கோபம் இல்லை, முழுவதும் தடுமாற்றம் மட்டும்தான் இருந்தது. அதை ரசித்தபடியே புவனா அவன் முகத்திற்கு அருகே நெருங்கினாள். சரி டாக்டர், இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன என்று அவன் கஷ்டப்பட்டு கேட்டான். உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை தானே? இல்லை என்று அவன் உடனே பதில் சொல்ல, அப்போ ஏன் இவ்வளவு வேர்க்குது என்று கேட்டபடியே அவனது நெற்றியில் இருந்த வியர்வை துளியை தனது விரலால் துடைத்தாள் அவள். அந்த ஒரு தொடுதலிலேயே ஆகாஷின் மூச்சு மொத்தமாக தப்பி ஓடியது. புவனா என்று அவன் எச்சரிக்கையாக சொல்ல, ஷ் என்று அவள் உதட்டை சுளித்து அமைதியாக இருக்க சொன்னாள். ப்ரூவ் பண்ணி இன்னும் முடிக்கல டாக்டர். ஆகாஷ் விழிகளை பெரிதாக்கி அவளை பார்த்தான். ஏய் என்னடி செய்ய போற? புவனாவோ சிரித்தாள். பயமா இருக்கா? பயமா? எனக்கா? ச்சே என்று அவன் திமிராக சொல்ல, அப்போ சரி என்று சொல்லிவிட்டு அவள் இன்னும் அருகே வந்தாள். இருவருக்கும் நடுவில் இப்போது மூச்சு காற்று மட்டுமே இருந்தது. ஆகாஷ் சுவரோடு சாய்ந்து நின்றபடியே, புவனா கொஞ்சம் தள்ளி நில்லு என்று மெதுவாக சொன்னாள். ஏன் என்று அவள் குறும்பாக கேட்க, நீ இப்படி பக்கத்தில் நின்னா என்று அவன் சொல்லிவிட்டு திடீரென்று அமைதியாகி விட்டான். புவனாவோ உடனே புருவத்தை தூக்கினாள். நின்னா ஒரு மாதிரியாகுதோ, ஃபீல் வருதா என்று அவள் கேட்க, ஆகாஷ் வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். ஒன்றுமில்லை. அதை பார்த்த புவனாவோ சிரிப்பை அடக்கவே முடியாமல் சிரித்தாள். டாக்டர், நீங்கள் ரொம்ப க்யூட்டாக போய் சொல்கிறீங்க தெரியுமா? ஹேய், நான் போய் சொல்லலை என்று அவன் உடனே திரும்பி பார்த்தான். அப்போ உண்மையை சொல்லுங்க. என்ன உண்மை? புவனாவோ மெதுவாக அவன் மார்பில் விரலை வைத்தாள். இந்த இதயம் இவ்வளவு வேகமாக துடிக்கிறதுக்கான உண்மை. அந்த நொடி ஆகாஷ் முழுக்க முழுக்க அவளது கண்களில் விழுந்து தத்தளித்து நின்றான். அவன் மூச்சு வேகமாக ஏறி இறங்கி கொண்டிருக்க புவனா மட்டும் அமைதியாக அவனது இதய துடிப்பை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த நொடியில் வெளியே மின்னல் வானத்தை கிழித்தது. அந்த வெள்ளை ஒளி ஒரு கணம் அறைக்குள் பரவ தங்க நிற புடவையில் நின்றிருந்த புவனாவோ ஆகாஷின் கண்களுக்கு நிஜமா கனவா என்று கூட புரியவில்லை. அவன் மெதுவாக விழிகளை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். புவனா என்று அவன் குரல் கரகரப்பாக அழைக்க, என்று அவள் அவனது முகத்தை விட்டு பார்வையை எடுக்காமல் பதில் சொன்னாள். நீ இப்படி இருக்காத. எப்படி இருக்கேன் என்று அவள் குறும்பாக கேட்க, ஆகாஷோ பதில் சொல்ல முடியாமல் அவளையே பார்த்தான். அவள் மெதுவாக சிரித்தாள். டாக்டர், உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? என்ன? நீங்கள் கண்ணால் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, ஆனால் வாயால் மட்டும் இல்லை இல்லைன்னு போய் சொல்கிறீங்க.
அவன் உடனே வேகமாக, நான் எதுவும் சொல்லலை என்று சொல்ல, சொன்னீங்க என்று அவள் மெதுவாக சொன்னாள். எப்போ? இப்போ என்று சொல்லி அவள் அவன் மார்பில் கை வைத்தாள். இந்த இதயம்தான் சொல்லுச்சு. அந்த தொடுதலில் ஆகாஷ் முழுக்க முழுக்க சிலிர்த்து விட்டான். உடனே அவளது கையை பிடித்து விலக்க நினைத்தவன் பிடித்த கையை விடவே முடியாமல் நின்றான். புவனாவோ அவன் விரல்களை பார்த்தாள். அவன் கரங்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. டாக்டர் என்று அவள் மெதுவாக அழைக்க, என்னை பார்த்து இவ்வளவு பயமா? உன்னை பார்த்தா என்று அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பில் கூட பதட்டம் தெரிந்தது. இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை என்று அவன் சொல்ல, ஆகாஷ் என்று அவள் முதல் முறையாக அவனது பெயரை அவ்வளவு மெதுவாக அழைத்தாள். அந்த அழைப்பில் இருந்த உரிமையில் அவன் விழிகள் தானாக மூடியது. புவனா மெதுவாக அவன் அருகே இன்னும் நெருங்கினாள். இருவரின் மூச்சும் ஒன்றோடொன்று கலந்தது. என்னை பார்த்து பயப்படுறீங்க என்று அவள் கிசுகிசுத்தாள். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். காலம் முழுக்க உங்கள் கூட ஒன்றா வாழணும்னு தோணுது. அந்த வார்த்தையை கேட்ட நொடியே ஆகாஷ் மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான். அந்த பார்வையில் காதலும் இருந்தது, வலியும் இருந்தது, நம்பிக்கையற்ற பயமும் இருந்தது. அவள் மெதுவாக அவனது நெற்றியில் விழுந்திருந்த முடிகளை காதோரமாக ஒதுக்கிவிட்டாள். அந்த ஒற்றை தொடுதலுக்கே அவன் மூச்சு தடுமாறியது. அவனது உடல் சிலிர்த்தது. புவனா என்று மீண்டும் அவன் அழைத்தான். இந்த முறை அவன் குரலில் ஏக்கம் அதிகமாக இருந்தது. என்ன? இது சரியில்லை. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியல. தெரியும் என்று அவள் அவன் விழிகளை பார்த்தபடியே சொன்னாள். தெரிஞ்சு தான் பண்ணுறேன். ஆகாஷோ உடனே பார்வையை திருப்பிக் கொண்டான். இப்படி என்னை பார்த்துட்டே இருக்காத என்று அவன் மெதுவாக சொல்ல, பார்த்தா என்ன ஆகும் என்று அவள் இன்னும் அருகே நெருங்கினாள். அவன் சுவரோடு இன்னும் அழுத்தி நின்றான். புவனா ப்ளீஸ். அந்த ப்ளீஸ் என்ற வார்த்தையில் இருந்த துடிப்பை அவளது இதயத்தை இன்னும் வேகமாக துடிக்க வைத்தது. அவள் மெதுவாக இன்னும் அவனை நெருங்கி அவனது சட்டையின் காலரை பிடித்தாள். டாக்டர் என்று மெதுவாக அழைத்தவள், உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு இன்னும் பொய் சொல்ல போகிறீங்களா என்று கேட்டாள். ஆகாஷ் அவளை பார்த்தான். அவனது காதலை சொல்ல வேண்டும், ஆனால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவள் இவ்வளவு அருகில் நிற்கும்போது அவனுடைய இதயம் கூட அவனது கட்டுப்பாட்டில் இல்லை. ஆகாஷ் சில நொடிகள் அவளை பார்த்தபடியே நின்றான். அவன் விழிகளில் இருந்த தடுமாற்றம் மெதுவாக கரைந்து பூட்டி வைத்திருந்த உணர்வுகள் வெளியில் வரத் தொடங்கியது. அவன் மெதுவாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் கூட வலி இருந்தது. உனக்கு தெரியுமா புவனா என்று அவன் மெதுவாக தொடங்க அவள் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். உன்னை நான் முதல் தடவை பார்த்த நாள்லேயே எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. அப்போவே உன்னை ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவளது விழிகள் மெதுவாக விரிந்தது. ஆகாஷ் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். நீ சிரிச்சா அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். நீ பேசுனா இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னு மனசு கேட்கும். நீ என் பக்கத்தில் வந்தா என்னோட இதயம் கூட என்னை கேட்காம துடிக்க ஆரம்பிச்சிடும். அவன் குரல் மெதுவாக உடைந்தது. ஆனால் அந்த உணர்ச்சியை நான் ஏற்றுக்கவே பயந்தேன். ஏன் என்று புவனா மெதுவாக கேட்க ஆகாஷ் பார்வையை விலக்கி கொண்டான். ஏன்னா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். அந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் குரலில் இருந்த குற்ற உணர்வு புவனாவின் இதயத்தை வலிக்க வைத்தது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்தா நான் மாறிடுறேன். நீ வேணும்னு தோணுது. இது எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு அந்த காதலை உங்ககிட்ட சொல்ல தைரியம் வரலை. அப்படியே என்னோட காதலை சொன்னாலும் உனக்கு தேவையான சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு டாக்டர், மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்னோட மனசில் என்ன நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சிக்க முடியாமல் தவிக்கிறேன். புவனாவின் கண்களில் கண்ணீர் மெதுவாக தேங்கியது. ஆகாஷ் அவளை நேராக பார்த்தான். நீ கிட்ட வந்த ஒவ்வொரு தடவையும் நான் என்னையே கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு பயம், இன்னொரு பக்கம் உன்னை காதலிக்க எனக்கு உரிமை இருக்கான்னு கேள்வி. அவன் மெதுவாக அவளது கைகளை பிடித்தான். ஆனால் இப்போ எவ்வளோ மறைக்க நினைச்சாலும் முடியலை புவனா.
நீ இல்லாமல் என்னால் நிம்மதியாக இருக்கக்கூட முடியல. ஏன் என்னை பார்த்த உடனே பிடிச்சது என்று புவனா கேட்க அந்த கேள்வியில் ஆகாஷ் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு அவளை நேராக பார்த்தபடி, உண்மையை சொல்லட்டுமா? புவனா அமைதியாக தலையசைத்தாள். நீ கருப்பாக இருக்கிற புவனா. அந்த ஒரு வார்த்தையில் அவளது முகம் மெதுவாக மாறியது. ஆனால் ஆகாஷோ அவளது கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தான். ஆனால் அந்த கருப்பு நிறத்தில் தான் எனக்கு தேவையான ஏதோ ஒரு அமைதி இருந்துச்சு. நிலா வெளிச்சத்தில் மழையில் நனைஞ்ச மண் மாதிரி பார்க்க பார்க்க மனசுக்கு நிம்மதி தர ஒரு அழகு நீ. அவன் விழிகள் முழுக்க அவளை மட்டுமே ரசித்து கொண்டிருந்தது. முதல்ல உன்னை பார்த்தப்போ தான் அழகு கலரில் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சது. புவனாவின் கண்கள் மெதுவாக கலங்கியது. நீ ரொம்ப எளிமையாக இருக்கிற. உனக்கு பெருசாக நடிக்க தெரியல. மற்றவங்களை கவரணும்னு போலி சிரிப்பு சிரிக்க தெரியல. மனசில் என்ன இருக்கோ அதையே பேசுகிற. அதனால தான் உன்னை பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா உன்னை மாதிரி பொண்ணுங்களை இந்த உலகம் சீக்கிரம் ரசிக்காது புவனா. ஏன்னா நீ மின்னுற மாதிரி அழகு இல்லை, மெதுவாக மனசுக்குள்ளே இறங்குற மாதிரி அழகு. இந்த வார்த்தைகள் புவனாவின் இதயத்தை ஆழமாக தொட்டது. ஆகாஷ் மெதுவாக அவளது நெற்றியில் விழுந்திருந்த முடியை ஒதுக்கினான். நீ நீ பாவமாக இருக்கிற, கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிற. அதனால தான் உன்னை பார்த்துட்டே இருக்க தோணுது. மற்றவங்க கண்ணுக்கு நீ அழகாக தெரிய மாட்ட. அதனால் என்னை தவிர இந்த உலகத்தில் உன்னை இவ்வளவு ஆழமாக யாரும் ரசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னா நான் கருப்பாக இல்லாமல் வெள்ளையாக இருந்திருந்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காதா என்று புவனா மெதுவாக கேட்க அந்த ஒரு கேள்வியில் ஆகாஷின் முகமே இறுகி போனது. அவன் சட்டென்று அவளது முகத்தை பிடித்து தன்னருகே இழுத்தான். எனக்கு வெள்ளையாக இருக்கிற பொண்ணுங்களையே பிடிக்காது. அவன் சொன்ன விதத்தில் இருந்த கோபத்தில் புவனா கூட ஒரு நொடி அமைதியாகிவிட்டாள். எப்போ பார்த்தாலும் மேக்கப்பு, போலி சிரிப்பு, போலி அன்பு, பார்க்க அழகாக இருப்பாங்க. ஆனால் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவனது விழிகளில் பழைய காயங்கள் எரிந்தது. அந்த வெள்ளை கலருக்கு பின்னாடி மறைஞ்சு கிடக்கிற திமிரம், அழகுன்னு நினச்சிட்டு காட்டுற அலட்சியமும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. புவனாவோ இமைக்காமல் அவனையே பார்த்தாள். புவனாவின் மூச்சை தடுமாறியது. அவள் விழிகளை பார்த்தபடியே ஆகாஷ் மெதுவாக சொன்னான், நீ வெள்ளையாக இருந்திருந்தா நான் உன்னை இவ்வளோ ஆழமாக காதலிச்சிருக்க மாட்டேன். புவனா சில நொடிகள் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவனது கரங்களில் இன்னும் அவளது இடை சிறைப்பட்டிருந்தது. அவன் சொல்லிய காதல், அவன் கண்களில் இருந்த அந்த உண்மை அவளது இதயத்தை முழுக்க முழுக்க உருக்கி கொண்டிருந்தாலும் ஒரு பயம் மட்டும் அவளை உள்ளுக்குள் கொன்று கொண்டே இருந்தது. அன்பு செல்வனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் தன் அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் நினைத்து பார்த்தவள் மெதுவாக கண்களை மூடினாள். அவளின் மூடிய விழிகளை ஆகாஷ் மெதுவாக தன் இதழ்களால் சிறைபிடித்தான். இப்போது ஏனோ அவனது இதய துடிப்பு அவன் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே தான் இருந்தது. அத்துமீறி கரை புரண்டு ஓடிய ஆசைகளை கட்டுப்படுத்தியவன் புவனாவை பார்த்து மெதுவாக சொன்னான், புவனா, எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. அட கோமாளி ஆகாஷு, எவ்வளோ சின்சியராக ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியமோ? இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நம்புகிறேன். இந்த எபிசோடை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.